குருதியில் பூத்த மலர். புனித மரிய கொரட்சியின் வாழ்க்கை வரலாறு. தனக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளின் வாழ்க்கை என்னவாகுமோ என்று வேதனைப்பட்டார். தான் இருக்கின்ற போதே தன் மனைவியையும் பிள்ளைகளையும் கொடுமைப்படுத்தும் ஜுவானியும் அலெக்சாண்டரும் இன்னும் எத்தனை கொடுமைகளை செய்வார்களோ என்று எண்ணி பெருமூச்சு விட்டார். அவர் ஆன்மா நிம்மதியில்லாமல் அலைந்தது. தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எதையும் சேமித்து வைக்காத எல்லா தந்தைக்கும் உருவாகும் வேதனைகளையும் வியாகுலத்தையும் தான் லூயிஜியும் அனுபவித்தார். வறுமையிலும் 6 பிள்ளைகளை பெற்றுவிட்டார். அவர்களை வளர்த்து ஆளாக்கும் முன்னரே அசைவற்ற நிலைக்கு வந்து விட்டார். எப்படியும் தன் மனைவி மக்களை ஜுவானியிடமிருந்து காப்பாற்றிவிட எண்ணினார். அசுந்தா, நான் இந்த காய்ச்சலிலிருந்து காப்பாற்றப்பட மாட்டேன் என்று நினைக்கின்றேன். இறப்பதற்கு எனக்கு பயம் இல்லை. ஆனால் உன்னை பற்றியும் நம் குழந்தைகளை பற்றியும் நினைக்கும் போதுதான் வேதனைப்படுகின்றேன். பயப்பட ஒன்றுமில்லை லூயிஜி. இந்த காய்ச்சல் இன்று இல்லை நாளை போய்விடும். அசுந்தா, நான் கூறப்போவதை நீ கவனமாக கேள். எனது மரணத்திற்கு பின் நீ குழந்தைகளை கொண்டு பேரையறி விட்டு கொரினால்டோவிற்கு திரும்பி போய்விடு. அசுந்தா திருப்பி பதில் கூறுவதற்கு முன் பக்கத்து அறையில் வசித்து வந்த ஜுவானி செரினெல்லி இவர்களின் அறைக்குள் வந்தான். இந்த அறுவடை காலத்திலா உனக்கு காய்ச்சல் வந்திருக்கிறது? வேலைகளை எல்லாம் யார் செய்து முடிப்பது? நாளைக்கு பாதி வேலையாவது முடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அசுந்தா, நீயும் கூட நாளைக்கு அறுப்பதற்கு வர வேண்டும். மரியா லூயிஜியை கவனிக்கட்டும் என்று வெறுப்போடு கூறினான். கண்ணீர்தான் அசுந்தாவின் மறுபதிலாக இருந்தது. அடுத்த நாள் மருத்துவர் வந்து லூயிஜிக்கு தேவையான மருந்துகளை கொடுத்தார். ஆனால் காய்ச்சல் விட்டு விலகவில்லை. மறுநாள் லூயிஜி ஆஞ்சலோவையும் மரியாவையும் நோட்னோவில் உள்ள பங்கு தந்தையை அழைத்து வர அனுப்பி வைத்தார். இறக்கும் தருவாயில் இருக்கும் தன் தந்தைக்கு நோயில் பூசுதல் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் மரியா. அருட்பணியாளர் அவர்களுடன் பேரையறிக்கு வந்து லூயிஜிக்கு நோயில் பூசுதல் கொடுத்து விட்டு சென்றார். பிறப்பை குறித்த இறைவன் இறப்பை குறித்து தரவில்லை. அவர் அழைக்கும் போது சென்றுவிட வேண்டியதுதான். பிஞ்சியிலும் அழைக்கலாம், பழுத்து பழமான பின்னரும் அழைக்கலாம். இறைவன் லூயிஜியை கனியாகும் முன்னே களவாட துணிந்து விட்டார். மறுநாள் 1900 மே 6ஆம் தேதி மதியத்திற்கு பின் ஆசைகள் எதுவும் நிறைவேறாமலே அலைந்து கொண்டிருந்த லூயிஜியின் ஆன்மா மரியாவின் கைகளை பிடித்து கொண்டு சாந்தி அடைந்தது. கொரட்சியின் உன்னீர் உடைந்து கண்ணீர் வடிந்தது. பச்சை குழந்தையை பாலுக்கு தவிக்க விட்டு பெற்றவளை அந்த பெருமான் அழைத்து கொண்டான். வானத்தில் வல்லூறு வட்டமிடும் வேளையிலே தாய்க்கிளியை கொன்றுவிட்டு சேய்க்கிளியை தவிக்க விட்டான் என்ற கண்ணதாசன் பாடலில் நிலைதான் மரியா இருந்தாள். பிரிவு துயரம் ஈடு செய்ய முடியாதது. அதுவும் நிரந்தர பிரிவு தாங்க முடியாதது. பணத்தை தொலைத்து விட்டால் திரும்பி சம்பாதித்து கொள்ளலாம். உறவை இழந்து விட்டால் திரும்பி பெறுவது இயலாதது. அசுந்தாவும் குழந்தைகளும் சாவுக்கு சாவு வராதா என்று ஏங்கி நின்றனர்.